விஷால் வந்து சொல்கிறான்ல, சௌந்தர்யா சொல்கிற விதமே ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் என்ன டாஸ்க்கு, பழைய டாஸ்க் அப்படிம்பாங்கன்னு சொல்கிறான்ல. அப்போ அவனோட மோத்த பார்த்தீங்களா? இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருப்பேன், அதை வந்து பாருங்கள். என்னங்க இவ்வளோ கொடூரமாக வச்சுருக்கான், ஐயோ சாமி. அவங்களா வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் தான் காமிக்கிறாங்க, இவன் கொடூரமாக மூஞ்சி இப்படி வச்சுருக்கான். எம்மா சாமி, இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா எல்லோரும் போட்டு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே ஒரு இரிட்டேட்டிங், ஒரு ரொம்ப வந்து ஒரு கேவலமான ஒரு முகம்னா இதான், இரிட்டேட்டிங்கான முகம்னா இவன் முகம் தான் அப்படின்னு சொல்லி, அதுவும் அவன் அதில் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான் பாருங்க சாமி. அந்த அளவுக்கு இருக்குது. என்னங்க இப்படி இருக்கான் அவன், எருமை மாடு மாதிரி இருக்கான், அப்படியே ஒரு மாதிரி இருக்கான். நானே ஒரு மாதிரி பயந்துட்டேன். இவன் சொல்கிறான் வந்து சௌந்தர்யாவோட ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு விதமாக இருக்கும் அப்படிங்கிறான். பைத்தியக்காரனாட்ட தோணுதில்ல. இதெல்லாம் இவன் சொல்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? அடுத்தவங்கள வச்சு இவன் வந்து மார்க் பண்ணுறதா இவனோட ஒரே தொழிலெல்லாம் சொல்லாமாடா விஷால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆனந்தி அப்படிங்கிற அம்மா, அது என்ன தோண்டு சார், அது வந்து சார் ஆனந்தியோட ரியாக்ஷனை பாருங்களேன். என்னங்க இவ்வளோ கொடூரமாக இருக்குது, எப்பா விஷால் மூஞ்சியை விட இவ்வளோ ரணகலமாக இருக்குது சாமி. இது இப்படி ஓவராக வந்து ஃபேஸ் ரியாக்ஷனை வந்து காமிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் வச்சுருக்கு, இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து சொல்லுது, ஐயோ ட்விட்டரில் எல்லாம் இது போட்டு வேற கலாய்கிறாங்க மாதிரி இருக்குது. அப்பா சாமி. நம்ம ஏன்னா நம்ம பெண்களை வந்து நம்ம நல்லா தான் பேசுவோம். அப்படியே ஆனந்தி மாதிரி ஒரு அழகியை பார்க்கவே முடியாது. அப்பா என்ன அழகு, அப்படியே அப்பா அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு நானே வியந்துட்டேன். அப்பா அது சொல்லுது, நம்ம ஒன்று சொன்னால் அது வந்து சரின்னு சொல்லணும், நீங்கள் சொன்னால் செய்யுங்கன்னு சொல்லணும், ஆனால் வந்து எனக்கு வந்து பிடிக்கலை, கேவலமாக இருக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக கேவலமாக பண்ணுது இந்த விஷப்பாட்டில் ஆனந்தி அப்படிங்கிறது அப்படாமல் தெரியுது. ஆனால் அது ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது இவன் விஷால் ஃபேஸ் ரியாக்ஷனே தாங்க முடியல. ஆனால் ஆனந்தி ஃபேஸ் பார்த்து அப்படியே செம்மையாக இருக்குது அப்படின்னு ரசித்தேன். அப்படியே நம்ம வந்து மெச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி இது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.